உலக அறிவாளிகள் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். என்னங்க படத்தில் மட்டும்தான் பார்ட் 1 பார்ட் 2லாம் நடக்குமா? நாங்களும் யூடியூப் சேனலில் பார்ட் 2 எடுத்துட்டோம் பாருங்க. இப்போ உங்களுக்காக உலக அறிவாளிகள் பார்ட் 2. மொத்த அறிவாளியை பாருங்க, செமையாக பண்ணுறாரு பாருங்க. நம்ம ஃபோனில் ஹெட்ஃபோன் மாட்டி நம்ம பாட்டு கேட்குற மாதிரி இவர்கிட்ட ஃபோன் இல்லையா, அதனால் லேப்டாப்பில் ஹெட்ஃபோனை மாட்டி சமையல் பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்டுருக்காரு பாருங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? 2 வயர் வச்சிருக்காரு பாருங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா பெல்லு ரிங் ஆகுமா? எங்க நம்மளுக்கு ஷாக் அடிச்சு நம்மளே ரிங் ஆயிரமாறப்போ, ஐயோ இது என்னது, இவர் கழுத்தில் பிளேட்டை மாட்டியிருக்காரு. எதுக்குன்னா படுத்துக்கிட்டே உறிஞ்சி நூடுல்ஸை சாப்பிடுவாராம். உலக அறிவாளிகள். இந்த டென்னிஸ் பேட்டை அப்படியே பாருங்க டேப்பில் கழுகுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. என்ன அறிவு, என்ன அறிவு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, ஷவர் உடஞ்சிடுச்சான். பெப்சி பாட்டிலை ஷவரில் போட்டு அதில் ஓட்டை போட்டு குளிச்சிருக்காரு. இதுதான் பாருங்க உலக மகா கண்டுபிடிப்பு, ஆட்டோமேட்டிக் பனானா பீலர். என்ன செய்யணும்னா இதை அந்த வாழைப்பழ தோலில் அங்கங்கே மாட்டி விட்டுட்டு சர்ன்னு இழுத்தீங்கன்னா டர்ன்னு வெளில வந்துடும். என்னங்க என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? டைக்குள்ள ஜூஸை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நைஸா மேனேஜருக்கு தெரியாம அப்படியே ஒரு சிப்பு ஜூஸ் குடிப்பாராம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இவர் டைக்குள்ளேயே கொடைய வச்சிருக்காரு, அம்ப்ரெல்லா. எப்படி இந்த பாருங்க, மழை பெஞ்சதுன்னா அப்படியே டையை அவுத்து கொடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிடுவாராம். இது இந்த நாய் என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த நாய் அடிக்கடி அந்த கம்பி வழியாக குதித்து ஓடிடுறது தான். அவர் முதலாளி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஒரு பெரிய கம்பு எடுத்து கழுத்தில் கட்டியிருக்கிறாரு கிராஸில். அந்த நாய் உள்ள தலையை மட்டும்தான் உள்ள முடியும், வெளியில் தானாக ஓட முடியாது. இது என்ன பண்ணு கெட்டு போயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அந்த பாக்கெட்டில் மித்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. இந்த பொண்ணு டெய்லி தூங்கிட்டே இருக்குமா, காலைல எழுப்புனா எந்திரிக்காதான். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கிளாக்கோட ஒரு கையை கட்டி விட்டுருக்காங்க. அலாரம் அடிக்கும்போது அந்த பொண்ணு தலையில் பட்டுன்னு அடிக்கும் பாருங்க கை. ரொம்ப ஓங்கி அடித்தா போட்டுன்னு போயிருங்க. அடுத்தது தாங்க உலக மகா கண்டுபிடிப்பு பாருங்க. ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். ஒரு பெரிய அண்டாவை எடுத்து மேலே போட்டு அதில் கரண்டில் ஹீட்டரை போட்டு ஹீட் பண்ணி அப்படிக்க ஷவரில் வருது பாருங்க. செமையான கண்டுபிடிப்புங்க. இதை செஞ்சவர் எங்கடா இருக்கிறீங்க இவ்வளோ நாளாக, டயரில் உள்ள மோட்டர் ஒர்க் ஆகலைன்னு அவர் பைக்கோட டயரை கலத்திட்டு அந்த இடத்துல மோட்டரோட இதை மாட்டி அப்படிக்கே தண்ணி உரிகிறாரு பாருங்க. நீங்கள்லாம் எங்கடா இவ்வளோ நாள் இருந்தீங்க, உங்களை தாண்டா உலகம் தேடுது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? பர்சனல் டாய்லெட் தான். அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு தனித்தனியாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு பாருங்க. ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணதை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாதான், அதனால இந்த டாய்லெட் கண்டுபிடிச்சாங்களாம். அடுத்து உலக அறிவாளியிலேயே மிகப்பெரிய அறிவாளியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க, வாஷ் பேஷன்லேருந்து டியூப்பு போட்டு டாய்லெட்டுக்கும் ஷவர் பாருங்க எத்தனை வச்சிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, பாத்திரம் மாட்டுறதுக்கு வேற இடமே இல்லையாங்க, போர்ட்டிக்குள்ளே தூக்கி எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்காரு பாருங்க. பாத்திரம் காய வச்சிருக்காராம். வெசல் ஸ்டாண்டு கண்ணா, ஒரு பேன் அப்படியே கீழே உள்ளங்க தலையில் டப்புன்னு விழுந்ததுன்னா அவர் என்ன ஆவாருங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? மழை பெஞ்சா அப்படியே உங்கள் கூடைய அப்படி தலையில் மாட்டிக்கிட்டே போகலாமாங்க. அடுத்த அறிவாளி தான் மிகப்பெரிய அறிவாளி. நீங்கள் யாரும் அவரோட போர்வை, தலவாணி, ஜமுக்காலம் எதுவும் எடுக்க முடியாது. பூட்டு புட்டார்ல, செமையான பூட்டு. இது தூக்க முடியாது பாருங்க. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு யோசனை. மழை காலமா நீங்கள் கவலையே படாதீங்க. 2 ஸ்டூல் எடுங்க, உங்கள் காலை அதோட சேர்த்து கெட்டுங்க. பிளாஸ்டிக் ஸ்டூலாக இருக்கணும், இல்லைன்னா உங்களால் நடக்க முடியாது. அப்படி மாறி மாறி தண்ணியில் நனையாமல் நீங்கள் போகலாம் பாருங்க. எப்படி யோசித்திருக்காரு நம்ம தலைவர். கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்துடாதீங்க, பிறகு எந்திரிக்க முடியாது.
கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். ஒருத்தர் இந்த கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்டு இது அமுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது அவர் அமுக்கி அமுக்கி எப்படி 3 கீயும் ஒரே நேரத்தில் அனுப்புறதுன்னு அவருக்கு ஒரே கஷ்டமாக இருந்திருக்கு. யோசித்தாரு பாருங்க. அதுக்குன்னு ஒரு கம்பியை விளைச்சி கண்ட்ரோலில் ஒரு கம்பியும் ஆல்ட்டில் ஒரு கம்பியும் டெலீட்டில் ஒரு கம்பியும் வச்சு ஒரு ஹேண்டில் போட்டு டபாக்குன்னு அமுக்குனாரு. பொடக்குன்னு போச்சுங்க. கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்டா இல்லைங்க, கீபோர்டே உடஞ்சிட்டுங்க. அட, நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு ஜூஸ் குடிக்கணும்னா பாட்டில் ஓப்பனர் வேணும்ல. அதனால் இவர் ரிமோட்லேயே பாட்டில் ஓப்பனர் ரெடி பண்ணிட்டாரு. அப்படியே நீங்கள் டிவி பார்த்துட்டு சேனல் மாற்றிக்கிட்டே அந்த ரிமோட்டை வச்சு உங்கள் பாட்டிலில் ஜூஸ் எடுத்து குடிச்சிடலாம். அட, கோல்கேட் பேஸ்ட்டு ஒரு லைனாக பிசிக்கிட்டு வரணுங்கிறதுக்காக அதை பாருங்கள், அதுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு டிவைஸை ரோலராக அதுக்குள்ளே அப்படியே நீங்கள் அமுக்கி விட்டுட்டு டெய்லி பேஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாமா. இது என்னென்னு பார்க்குறீங்களா? சைக்கிளுங்க. இந்த சைக்கிளை நீங்கள் பெடலே தேவையில்லை, உங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டு கப 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 கபன்னு நீங்கள் ஓடுனீங்கன்னா சைக்கிளும் உங்கள் கூட வருங்க. ஆனால் உங்கள் கழுத்து என்ன ஆகும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு பார்க்குறீங்களா? பாப்பாவுக்கு குளிப்பாட்ட விடும்போது கண்ணில் தண்ணி படக்கூடாதான், அதுக்காக அவங்க அம்மா லைட் லேம்பில் உள்ள இதை எடுத்து அவங்க தலையில் மாட்டி விட்டாங்க பாருங்க. தண்ணி விழலை கண்ணில், ஆனால் அந்த லைட் லேம்போட கூட தலையிலேருந்து எடுக்கவே முடியலைங்க. ஐயோ ஐயோ. தமிழ்நாட்டில் அங்கங்கே தண்ணி கஷ்டப்படுறாங்க. அதனால் ஜப்பான்லேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, கொடை ஹார்வெஸ்டேஷன். சாரிங்க, கொடை வாட்டர் ஹார்வெஸ்டேஷன். கொடையை தலைக்கு மாற்றி நீங்கள் போட்டுட்டு அதில் ஒரு டியூப்பு போட்டுட்டு நீங்கள் மழையில் அப்படியே போயினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மழை தண்ணியெல்லாம் அப்படியே அந்த டியூப் வழியாக வந்து உங்கள் சைடில் உங்கள் இடுப்பில் வாட்டர் கேன் வச்சுருக்கணுங்க. அந்த வாட்டர் கேனுக்குள்ளே அந்த டியூப் போட்டிங்கன்னா அப்படியே கேன் நிரம்பிகிட்டே இருக்கும். எவ்வளோ மழை பெய்யுதோ அத்தனை கேனை நீங்கள் நிரப்பிட்டு நடந்துகிட்டே இருக்கலாம். சூப்பர் அம்பர்லா வாட்டர் ஹார்வெஸ்டேஷனுக்கு. பிக்னிக் போகிறீங்களா? கவலையே படாதீங்க. நம்ம பிக்னிக் பேண்ட் எடுத்து போட்டு போனீங்கன்னா நீங்கள் டேபிளு மேட்டு எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாங்க. டப்புன்னு சமணம் கொட்டி உட்காந்திங்கன்னா அந்த பிக்னிக் பேண்ட்டே ஒரு டேபிளாக மாறிடும். அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் அதில் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி அறிவாளித்தனமாக ஒருத்தர் திங்க் பண்ணி தான் இந்த பிக்னிக் பேண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. கடையில் போய் கேட்டு பாருங்கள், பிக்னிக் பேண்ட் பிக்னிக் பேண்ட். ஒருத்தங்க ஹை ஹீல் ஸ்கூல் போட்டு போனாங்களாம். இந்த ஹீல்ஸ்லாம் கம்பிக்குள்ளே சிக்கிட்டான். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த ஹீல்ஸ் போட்டு நடக்கிறதுக்குனே ஒரு பாத்வே ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் வந்ததுன்னா இந்த கூஜாக்குள்ளே ரொம்ப சத்தமாக நீங்கள் கத்துங்க. ஆனால் வெளியில் ரொம்ப லைட்டாக தான் கேட்குங்க. நீங்கள் அந்த ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கூட நீங்கள் கண்டமானிக்கு திட்டினா கூட அவருக்கு எதுவுமே கேட்காது. ரொம்ப லைட்டாக அவர் புகழ்கிற மாதிரி கூட கேட்கும். அதுதான் இந்த கூஜா. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு, எவ்வளோ பெரிய அறிவாளி. எங்கள் கூஜா வாயில் மாட்டிடாதாங்க நம்ம கத்தும் போது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? புக் ஹோல்டருங்க. உங்கள் பெருவரில் இந்த கிளிப்பை மாட்டிக்கலாங்க. புக்கு ஆடாமல் அசையாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் விரல்லேருந்து இந்த ஹோல்டரை எடுக்க முடியலன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லைங்க. இது என்னதுங்க? இதுதாங்க ரெயின் அம்பர்லா. இந்த அம்பர்லாவில் ஃபுல்லும் பாலித்தீன் பாக்கெட் போட்டு மூடி வச்சுருப்போங்க. அப்படியே நீங்கள் போட்டுட்டு நடந்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் உங்கள் கூட மேலே படாதுங்க. அதனால தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரெயின் அம்பர்லா. போது உங்கள் முடி வந்து முன்னாடி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த புது கண்டுபிடிப்புங்க. உங்கள் மூஞ்சில் அப்படியே மாட்டிக்கலாங்க. சைடில் குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்டா கூட முன்னாடி இருந்து உங்கள் முடி சாப்பாடுலேயோ உங்கள் மேலேயோ விழாதுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய அறிவாளி, உலக அறிவாளி
அயர்ன் பண்ணுறதுக்காக புதுசாக டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. வெந்நி ஊற்றி அயர்ன் பண்ணுறாருங்க. இது பழைய டெக்னிக்காக இருந்தாலும் செமையாக பண்ணுறாரு பாருங்க. நாய் அப்பப்போ குதிச்சு ஓடிடுது, அதுக்கும் பூனைக்கும் சண்டை நடக்குங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பேட்டரி கரண்ட்டில் ஒரு தொட்டில். குழந்தை இதில் போட்டுறாதடா. இருந்தாலும் நீ கரண்ட் வச்சிருக்கிறத பார்த்தா ப்ளூ கிராஸ் ஒன்று பிடிச்சிடும் போலடா. சீக்கிரம்டா, இதெல்லாம் பண்ணாதீங்கடா பண்ணாதீங்கடா உங்கள் அறிவுக்கு. ஐயோ ஐயோ, இந்த அறிவில் வச்சுக்கிட்டு இவனால் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. எத்தனை வீடியோ போட்டாலும் இவனை திருந்த போகிறது இல்லை, திருந்த போகிறது இல்லை. அட, லேப்டாப்பில் எங்கே கொண்டு வந்து ஜூஸ் வச்சுருக்கான் பாருங்க. ஜூஸ் ஸ்டாண்டு தம்பி, அது டிவிடி டிரைவுப்பா. அதில் சிடி இல்லை டிவிடி தான்டா போடணும். அதில் போய் ஜூஸ் வச்சேன்னா எப்படிடா சிடி ரைட் ஆகும், டிவிடி ரைட் ஆகும்? உன்னோட அறிவுக்கும் அழகுக்கும் நீ இங்கே இருக்க வேண்டியவே இல்லைடா. வேற்று கிரகத்தில் இருக்க வேண்டிய மனிதனடா நீ. வேற்று கிரகத்தில் இருக்க வேண்டிய மனிதன். என்ன பண்றாங்க ஏங்க? அவர் வயரிங் பண்ணுறாரா? அதுக்கு ஏன் இப்படி சைடு வாக்கில் மாட்டி வயரிங் பண்ணுறாங்க கண்ணா? வயரிங் பில்டிங்க்கு இல்லை, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னையே வயரிங் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துரும்டா. எங்கடா பிறந்தீங்க, எங்கடா வளர்ந்தீங்க? எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அறிவு இருக்குது? அட, வண்டியோட ஸ்டீரிங்கை காணும்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். இவர் சைக்கிளில் மாட்டி கார் மாதிரி திரும்பி திரும்பி ஓட்டிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. டிவி ரிமோட் ஒர்க் ஆகலையா, டைரெக்டாக ஒரு கம்பியை வச்சு ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு எத்தனை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 100 வரை போட்டால் கூட இவனை திருந்த மாட்டாங்க. அவளுக்கு வந்துட்டே இருக்கீங்களேடா உலக அறிவாளிகளே, எங்கடா இருக்கீங்க நீங்கள்?